போதைப் பொருட்கள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என காவல்துறையினர் பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனாலும் தடைகளை மீறி போதைப்பொருள் நடமாட்டம் இருக்கத்தான் செய்கிறது. கடந்த நவம்பர் மாதம் புளியந்தோப்பு பகுதியில் ராகுல் மற்றும் சதீஷ் என்ற 2 இளைஞர்கள் போதை ஊசி பயன்படுத்தி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதேபோல் சென்னையில் போதைக்கு அடிமையானவர்கள் சிலர் வலி நிவாரண மாத்திரைகளை பல்வேறு விதமாக வாங்கி நீரில் கரைத்து ஊசி மூலமாக உடம்பில் ஏற்றிக்கொண்டு போதைக்கு அடிமையாவதை போலீசார் கண்டுபிடித்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பலரையும் கைது செய்த போலீசார் வழக்குகள் பதிவு செய்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சந்தேகம் அடிப்படையில் புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் சுற்றித் திரிந்த கணேஷ் என்பவரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்திய போது அவரிடம் 50 போதை மாத்திரைகள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரிடம் நடத்திய விசாரணையில் வடசென்னையைச் சேர்ந்த பிகாம் பட்டதாரியான சீனிவாசன் என்பவரிடம் செல்போனில் இருந்து குறுஞ்செய்தி அனுப்பி போதை மாத்திரைகளை வாங்கியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்ந்து சீனிவாசனை கைது செய்து விசாரணை நடத்தியதில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின. கைதான சீனிவாசன் ஸ்டீபன் என்பவர் மூலமாக ஆன்லைனில் ஆந்திரா போன்ற வெளிமாநிலங்களில் இருந்து போதை மாத்திரைகளை கொரியர் மூலமாக வரவழைத்தது தெரிய வந்துள்ளது. இந்த போதை மாத்திரைகள் வடசென்னை பகுதிகளில் விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இந்தியா மார்ட் எனப்படும் ஆன்லைன் நிறுவனம் இணையதளத்தில் மருந்துகளை மருந்து சீட்டு இல்லாமலேயே அதிக அளவில் வலி நிவாரண மாத்திரைகளை ஆன்லைனில் வாங்கி குவித்துள்ளது. மேலும் போதை தரும் வலி நிவாரண மாத்திரைகளை 300 ரூபாய்க்கு வாங்கி 5000 ரூபாய்க்கு மொத்தமாக கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் குறிவைத்து விற்பனை செய்தது தெரிய வந்தது. கைது செய்யப்பட்ட சீனிவாசன், ஸ்டீபன் ஆகியோரிடம் இருந்து 600 வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். அதேபோல் முத்தையால்பேட்டையில் சுல்தான் அலாவுதீன் என்பவரிடம் இருந்து 630 வலி நிவாரண மாத்திரைகளை பறிமுதல் செய்துள்ளனர். சென்னையில் அடுத்தடுத்து போதைக்காக வலி நிவாரண மாத்திரைகளை ஆன்லைன் மூலமாகவும் கொரியர் மூலமாகவும் விற்பனை செய்யும் கும்பலை தனிப்படை போலீசார் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.